ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் ப்ளே செட் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை வந்துட்டு ஒரு வண்டி மாடலில் நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்த பாக்ஸு, அதனால நல்லா இருந்துச்சு, க்ரீம் மாதிரி போட்டு நல்லா இருந்துச்சு அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு. அதனால அதை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் தான் இல்லை, ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்து இதை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்துட்டு சர்க்கிள் வரைகிறேன். ஓகேயா, அதில் வந்து டீ கப் இருக்கும்ல, அந்த டீ கப்போட மெஷர்மெண்ட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்தளவு பார்த்து மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 8 சர்க்கிள் வேணும். 8 சர்க்கிளும் செஞ்சு இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது 2 சர்க்கிளை சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். மொத்தம் நம்மளுக்கு 4 சர்க்கிள் தான் வேணும். இது வந்து டயருக்காக தான் 4 சர்க்கிள் வேணும். இருந்தாலும் கொஞ்சம் கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கார்ட்போர்ட் பீஸை சேர்த்து வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, அப்போ கொஞ்சம் நல்லா தடிப்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேயா, மெஷர் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடுறேன். அப்போ தான் நம்ம வந்துட்டு ஸ்டிக் இன்செர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டயர்ஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸை கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய லெட்டர்ஸ் எழுதி இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துலலாம் ஐஸ்கிரீம்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் வரையெல்லாம் செய்யணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், பேப்பர் ஒட்டிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் தெரியுதோ அந்த இடத்துலலாம் வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த லெட்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வச்சு ஒட்டிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கவர் பண்ணால் போதும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த பாக்ஸே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி சைடில், அதுக்கப்புறம் அதோட லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 2 சைட்லேயும் கவர் பண்ணுறேன். ஒரு சின்ன சின்ன இடத்துல லெட்டர்ஸ் தெரியுதுல்ல, அந்த இடத்துல மட்டும் கவர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எங்கேயும் கவர் பண்ணல. ஏன்னா எல்லா இடமுமே நல்லா இருந்துச்சு, சாக்லேட் பாக்ஸ் மாதிரி, அதுலேயுமே ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் எதுவுமே பண்ணல. ஓகே, இப்போ வந்துட்டு முடிஞ்ச அளவு நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சில ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஸ்கெட்ச் பென்சில் யூஸ் பண்ணி நான் வரைகிறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பரில் தனியாக வரைஞ்சி கட் பண்ணி கூட ஒட்டலாம். அது இன்னும் கொஞ்சம் எம்போஸாக தெரியும். பட் சிம்பிளாக போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்கெட்ச் பென்சிலே வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஐஸ்கிரீம்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் சும்மா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் மெலன் மாதிரி வரைகிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஐஸ்கிரீம்னு எழுதிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடில் எழுதுகிறேன். இதே மாதிரி ரைட் சைடில் ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அதுலேயும் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் வரைஞ்சிக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு கோன் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கிற மாதிரி வரைகிறேன். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் ஒரு சின்ன குச்சி ஐஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று ஐஸ் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக வரைகிற ஐஸ் தான் நான் வந்துட்டு வரைகிறேன். எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் கோன் ஐஸ் வரைஞ்சிட்டு அதுலேயும் கொஞ்சம் கலர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த குச்சி ஐஸ் இருக்குல்ல, அதுலேயுமே கலர் பண்ணிக்கலாம். பெயிண்ட்லாம் எதுவுமே தேவையில்ல, ஸ்கெட்ச் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கும் கலர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயும் கலர் ஐஸ்ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகே, கலர் கலராக இருக்கிறனால கலர் ஐஸ்ன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷீட்ஸ் ஒட்டணும்ல, அதிலலாம் ஐஸ்கிரீம்னு எழுதிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஐஸ்கிரீம்ஸ் கூட வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் மேலே இருக்கிற ஷீட்டில் ஐஸ்கிரீம் மட்டும் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் இந்த கீழே, அதாவது பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு தெரியும்ல, அந்த இடத்துல வந்து கலர் ஐஸ் அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்துட்டு சின்னதாக ஒரு கோன் ஐஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு சைட்லேயும் ஐஸ்கிரீம்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஐஸ்கிரீம், கலர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப எழுதியிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எழுதலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய ஐஸ்கிரீம்ஸ் பேர் தெரியும்னா நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டயர் எடுத்துக்கலாம். அந்த டயரில் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கணும் இல்லையா ஃபினிஷிங், அதனால் என்ன பண்ணுறேன், ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ப்ளைன் ஃபோம் ஷீட்டை அதே அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி மேலே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அந்த 4 பீஸ்க்கும் ஒட்டிக்கலாம். பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம், பட் அதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபோம் ஷீட்டையே கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டில் சின்ன ஹோல்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 பேம்பூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட 4 சைட்லேயும் ஹோல்ஸ் போட போகிறோம். அந்த இடத்துல வந்துட்டு டயர் இன்சர்ட் பண்ணணும்ல, அதனால அந்த பாக்ஸோட 4 சைட்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த பேம்பூ ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி டயர் இன்சர்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கிற அந்த ஹோல்ஸில் வந்துட்டு பேம்பூ ஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அந்த 2 சைடில் இருக்கிற ஸ்டிக்லேயும் டயர் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், இப்போ டயர் இன்சர்ட் பண்ணியாச்சு. இது நல்லாவே வந்துட்டு சுற்றும். ஓகேயா, ஓட்டும் போது நல்லாவே வந்து அது போகும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அந்த டயர் தனியாக வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் தடிசாக இருக்க மாதிரி டேப் போட்டுக்கிறேன். வேறு ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் க்ளூ கூட கொஞ்சமாக மெல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒட்டி விடலாம். ஓகே, அந்த டயரோட ஸ்டிக் வந்து சேர்த்து ஒட்டிடாமல் தனியாக அது மட்டும் ஒட்டணும். ஓகே, அப்போ தான் வந்துட்டு இந்த டயர் வெளியே வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே டேப் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணிக்கிறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே,
அவ்வளோதான். இப்போது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பாக்ஸை கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அந்த 2 A4 ஷீட் எடுத்துக்கோங்க. 2 A4 ஷீட்டையுமே இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நீளமான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். நான் எதுக்கு A4 ஷீட்டில் ஸ்டிக் ரெடி பண்ணுறேன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக A4 ஷீட்டில் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட பண்ணிக்கலாம், கொஞ்சம் அரிசாக பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டு 4 ஸ்டிக்கையும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்டிக்ஸை வந்து 4 சைடும் ஒவ்வொரு கார்னரில் அந்த வண்டி மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு ஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 4 சைடும் ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு இன்செர்ட் பண்ணணும். அது வந்து இந்த வண்டிக்கு மேலே ஷீட்ஸ்லாம் இருக்கும்ல, ஐஸ்கிரீம் வண்டிலாம் நிறைய பார்த்துருப்போம் நம்ம, ஷீட் இருக்கும், அந்த ஷீட்காக தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறேன், பேக் சைடில் திருப்பி நான் வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவு மெஷர் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை மடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டதுக்கப்புறம் ஒரு ஷீட் மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். ஓகே, இப்போது இது மேலே தூக்கி வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வண்டியோட ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த மேலே இருக்கிற ஷீட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஷீட் ஒட்டுறேன். ஓகேயா, இப்போ ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு சைட்லேயும் கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் இல்லைனா கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, மேலே மட்டும் தான் ஒட்டுறேன், கீழே உள்ள சைடு வந்து அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒட்டல. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த 4 ஸ்டிக்லேயும் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி மேலே அதை ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேப்பர் கப்ஸ் வச்சு அதில் கொஞ்சம் ஐஸஸ்லாம் இருக்கிற மாதிரி, க்ரீம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஒரு 4 பேப்பர் கப் வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு 2 பேப்பர் கப்பில் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, காட்டன், அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு கலர் தெர்மாக்கோல் பீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சுல, அதில் கொஞ்சம் பீட்ஸும் போட்டிருக்கேன், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பாஞ்சஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கலர்ஸில் வந்துட்டு ப்ளைன் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை சின்ன மெல்லிசான பீஸாக கட் பண்ணி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே போட்டிருக்கேன். ஓகே, பார்க்குறதுக்கு குட்டி குட்டி டெக்கரேட்டிவான சாக்லேட்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே வந்துட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது பார்க்குறதுக்கு ஒரு நிறைய ஐஸ் வண்டி இல்லைனா ஃப்ரீசர் மாதிரி கண்ணாடியில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டியை பிடிச்சி தள்ளிட்டு போகணும்ல, அதுக்காக ஒரு ஸ்டிக்கு மாதிரி வைக்கணும். அதனால் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு, அதாவது பேப்பர் ஸ்டிக் எடுத்துகிட்டு மடித்து இப்படி ஒட்டியிருக்கேன். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோன் ஐஸ் மாதிரி ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சி அதை வந்துட்டு இந்த இடத்துல ஒட்டுறேன். பார்க்குறதுக்கு அந்த ஐஸ் வண்டியிலலாம் ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி அதோட ரைட் சைடில் ஒரு சின்ன கப் ஐஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். அந்த பாதியாக கட் பண்ண அந்த பேப்பர் கப் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி அந்த வண்டியோட ஃப்ரண்ட் சைடில் வச்சு இப்படி ஒட்டிக்க போகிறோம். அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஐஸ்லாம் அள்ளி கொடுக்கறதுக்காக குட்டி ஸ்பூன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக அது ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே இதே மாதிரி பேப்பர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இன்னுமே குட்டி ஸ்பூனாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட முடிஞ்சாலும் இருந்த குட்டி ஸ்பூன்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன். பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்மளோட இந்த ஐஸ் கார்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஐஸ் வண்டி மாடல்லே ரெடி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற அட்டை தான். அந்த அட்டைக்கு மேலே என்ன பண்ணுறேன், ஒரு 3 கலர்ஸ் ஒட்டுறேன். கலர் பேப்பர்ஸ் எடுத்து ஒட்டுறேன். இப்போ இந்த 3 கலர்ஸும் தனித்தனி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குச்சி ஐஸ் இருக்கும்ல, சாக்கோபார் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஷேப்புக்கு ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கப் ஐஸ் மாடலுக்கு ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோன் ஐஸ் மாடலுக்கு ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த பிங்க் அண்ட் க்ரீன் இது 2 கலர்லேயும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் கலர் மாதிரி ஒன்று ஒட்டணும்ல, லைட் பிங்க் கலர், அதை வந்துட்டு இந்த ஐஸ்க்கு எல்லாத்துக்கும் கீழே ஸ்டிக்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து ஸ்டிக்ஸ் வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி க்ரீம் மாதிரி வைக்கிறதுக்கு கூட இந்த கலர் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய ஐஸ்கிரீம்ஸை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மெத்தடில் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் தான் பண்ணுறேன். சும்மா கோன் ஐஸ்கிரீம், கப் ஐஸ்கிரீம் அண்ட் இந்த மாதிரி சாக்கோபார் மாதிரி இருக்கும்ல குச்சி ஐஸு, சிம்பிளாக ரொம்ப ரேட் கம்மி ஐஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, கப் ஐஸ் பண்ணும்போது அந்த கப் ஐஸ்க்கு மேலே க்ரீம் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோன் ஐஸ்க்கு மேலே க்ரீம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாதி சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அந்த மாதிரி கட் பண்ணி அந்த கோன் ஐஸ் மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறேன். ஓகே, இப்போது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஐஸ்கிரீம்ஸு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால தான் கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம ஃபோம் ஷீட்டில் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோம் ஷீட் நிறைய இருக்குன்னா நீங்கள் ப்ளைன் ஃபோம் ஷீட்டில் கூட பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன், செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோம் ஷீட்ஸுமே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஐஸ் கேட்டில் எவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் இருக்குமோ அவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் பண்ணியாச்சு. இது போதும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்ஸ் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, ரெட் கலரில். இப்போ என்ன பண்ணலாம், கோன் ஐஸ் தனியாக, அதே மாதிரி பேப்பர் கப் ஐஸ் தனியாக, அதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த கப் ஐஸு, கோன் ஐஸ் எல்லாத்துலேயும் மேலே மேலே லைட்டாக டாட் வைக்கிறேன், சின்ன சின்ன லைன்ஸ் போடுறேன். அவ்வளோதான், இது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன். சாக்கோபார் மாதிரி கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் பண்ணோம்ல, அதில் வந்துட்டு லைட்டாக சாக்லேட்ஸ் இருக்கிற மாதிரி ஷேட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கப் ஐஸ் மாதிரி இருக்கிறதுக்கு சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கிறேன் கப்ஸில் மட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு லுக்காக வெளியே தெரிகிற மாதிரி தான் வைக்க போகிறேன். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பாக்ஸோட மேலே லைட்டாக இப்படி கீறிட்டேன், கொஞ்சம் லைட்டாக இப்படி வந்துட்டு கிழிச்சு வச்சுட்ருக்கேன். அந்த கிழிச்சதுக்கு மேலே இந்த ஐஸ்கிரீம் எடுத்து இப்படி சொருவி விட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரி இதில் இருக்கிற நிறைய பீசஸ் நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி அதுக்குள்ளே சொருவி வச்சுருக்கேன். ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு உண்மையான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இப்படி வெளியே வைக்க முடியாது, உள்ளே தான் வைக்கணும். பட் இருந்தாலும் வெளியே பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, அதெல்லாம் ஃப்ரீசரில் இருக்கட்டும், வெளியே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியேவும் வச்சுருக்கேன் நிறைய பீசஸ். இப்போ நம்மளோட ஐஸ் கார்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த பின்னாடி பிடி மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதை வச்சு பிடிச்சி வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்துட்டு இதை ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு அந்த வாட்டர் மெலன் மாதிரி வரைஞ்சோம்ல ஒரு ஐஸ்கிரீம், அது இருக்குது. அதே மாதிரி பேக் சைடில் வந்துட்டு கலர் ஐஸ்ன்னு எழுதியிருக்கோம்ல, அது இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா கோன் ஐஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கோம்ல, அது இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷீட்டு, அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஐஸ் வேணுமோ அதுக்குள்ளே பார்த்து கூட நம்ம சூஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மெத்தட் இருந்தனால தான் எனக்கு இந்த பாக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் சூஸ் பண்ணியே நான் வந்துட்டு இதில் இந்த கிராஃப்ட் பண்ணேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வண்டியில் சீரியஸ்லி பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மினியேச்சராக. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.